சண்டே மதியம் லஞ்சுக்கு மீன் குழம்பு தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். நேற்று ட்ராவல் பண்ணிட்டு வந்தது ரொம்பவே டயர்டாக இருந்தது. நல்ல வேலையாக மீன் வாங்கி வச்சுருந்தாங்க. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஈஸியான குழம்புனா அது மீன் குழம்பு தான். டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். இப்போல்லாம் மீன் ரேட்டு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு போல். 10 ரூபாய்க்கு 10 சால மீனுன்னு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பாதி மீனை குழம்பு வச்சுட்டு மீதி எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டேன். ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நீங்கள் ஏன் மீன் குழம்பு தண்ணி மாதிரி வைக்கிறீங்கன்னு கேட்டிருந்தாங்க. எங்கள் ஏரியாலலாம் நாங்கள் இந்த மாதிரி தான் வைப்போம். நெத்திலி மீன், திருக்க மீன், சொரா மீன் இதெல்லாம் தான் கட்டியான மீன் குழம்பாக வைப்போம். சாட்டர்டே அன்னைக்கு ஃபேமிலியாக ஒன் டே ட்ரிப் மாதிரி போயிருந்தோம். அதை ஃபுல் வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அதில் திருப்பரப்பூர் ஃபால்ஸ் போயிருந்தோம். அங்கே இந்த மேக்னெட் வாங்கியிருந்தேன். ஃபால்ஸோடைய ஃபோட்டோ போட்டே கிடச்சிது. இன்னும் ஒரு சில இடம்லாம் போயிருந்தோம். அங்கே கேட்டு பார்த்தேன், மேக்னெட் கிடைக்கல. ஆர்எம்கேவியில் பாப்பாவுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு சில ட்ரெஸ்லாம் வாங்கியிருந்தேன் இல்லையா, அதுதான் இது. இது வெஸ்டர்ன் டாப்பு, அப்புறம் ஷர்ட் மாதிரி ஒன்று வாங்கியிருந்தேன், அப்புறம் வெஸ்டர்ன் ட்ரெஸ் ஒன்று வாங்கியிருந்தேன். ஆர்எம்கேவியில் கலெக்ஷன்லாம் இப்போ ரொம்பவே சூப்பராக இருந்தது. நீங்கள் திருநெல்வேலி சரௌண்டிங்கில் இருந்தீங்கன்னா விசிட் பண்ணி பாருங்கள்.